ரூட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சியில யாரை பத்தி பேச போறோம், எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா, நாம நிறைய சினிமா செய்திகளை பத்தி பேசியிருக்கோம், சினிமா நடிகர் நடிகைகளை பத்தி பேசியிருக்கோம். அந்த வகையில இப்ப நாம பார்க்க போறதும் நடிகர்கள் பத்தி தான். ஆனா டாப் நடிகர்கள் அப்படின்லாம் கிடையாது. இப்போ நாம சினிமாவில் டாப் நடிகர்கள் அப்படின்னு சொல்லி கொண்டாடிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சில நடிகர்கள் பொதுமக்கள் மத்தியில தர்ம அடி வாங்கியிருக்காங்கன்னு சொன்னா அவங்களால நம்ப முடியுமா? ஆமாங்க. ஸோ நிறைய நடிகர்கள்லாம் பார்த்தீங்கன்னா திமிரோட உச்சத்துல இருப்பாங்க, அதாவது புகழோடைய உச்சத்துல இருப்பாங்க. அப்ப அவங்க கூடவே கண்டிப்பா திமிருன்ற ஒரு விஷயம் இருக்கும். இது எல்லாத்துக்குமே திமிர் பிடிச்ச ஒரு நடிகர்னு சொல்லி எடுத்துக்காட்டா இருந்தவர் தான் சிலம்பரசன். ஆனா இப்போ அவர் அப்படி கிடையாது, அப்படியே டோட்டலா சேஞ்ச் ஆயிட்டாரு. ஒரு காலகட்டத்துல பயங்கர ஆட்டிடியூடான ஒரு ஹீரோ அப்படின்னாலே அது சிலம்பரசன் தான். ஸோ அவரை பார்க்க போனோம் அப்படின்னாலே எல்லாருமே ரொம்ப பயப்படுவாங்க. அப்பா அவரா ரொம்ப திமிரு பிடிச்சவருப்பா, அவரை வச்சு ஒரு படம் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி டைரக்டர்ஸே யோசிப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு ஆட்டிடியூட் ஹீரோவா இருந்தவர் தான் சிம்பு. ஸோ அவர் வந்து பொதுமக்கள் கிட்ட தர்ம அடி ஒரு டைம் வாங்கியிருக்காரு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிம்புவோட வீடு வந்து டி நகர்ல இருக்கு, ஹிந்தி பிரச்சார சபா அந்த ஏரியால இருக்கு. ஸோ அந்த ஏரியாவுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஸ்லம் ஏரியா மாதிரி இருக்கும், ஹவுசிங் போர்டு ஏரியா இருக்கும். அங்க எல்லாருமே வந்து பீப்புள்ஸ் வெளியிலே உட்காந்துட்டு இருப்பாங்க நைட் டைம்ல. ஸோ அப்போ சிம்பு ஒரு டைம் வந்துட்டு குடிச்சிட்டு அந்த சைடு வேகமா வண்டி ஓட்டிட்டு வந்திருக்காரு. வண்டி ஓட்டிட்டு வரும்போது அங்க இருந்த ஒரு சிலர் மேல இடிச்சிட்டு வந்திருக்காரு. அவரை புடிச்சு கேட்டதுக்கு திமிரா பதிலும் பேசியிருக்காரு. ஸோ ஒரு நடிகரா இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்க வந்து டிரைவ் பண்ணும்போதெல்லாம் ஃபேஸ்ல மாஸ்க் போட்டுப்பாங்க. முக்கியமா டூ வீலர் டிரைவ் பண்ணும்போது மாஸ்க் போட்டுப்பாங்க. ஸோ மாஸ்க் போட்டதுனால அவங்களுக்கு யாருன்னே தெரியாம அவர் அடிச்சுட்டாங்க. அதுக்கப்புறமா தான் முகத்தை பார்க்கறப்ப தெரியுது சிம்பு அப்படின்னு சொல்லி. ஸோ அதுக்கப்புறமா இந்த பிரச்சனையை டிஆர் அவர்கள் தான் போயிட்டு சரி பண்ணியிருக்காங்க. பட் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போக வேணாம், போனா கண்டிப்பா இவங்களோட பேர் டேமேஜ் ஆகும் அப்படின்னு சொல்லி அங்க இருந்த மக்கள் எல்லாரையுமே கன்வின்ஸ் பண்ணி மன்னிப்பு கேட்டுட்டு அதுக்கப்புறம் தன்னோட பையனை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து டாக்டர்ஸை வீட்டுக்கே வர வச்சு ட்ரீட்மெண்ட்டும் பார்த்திருக்காரு. அடுத்ததா நடிகர் சிவகார்த்திகேயன். சிவகார்த்திகேயன் ஒரு டைம் தூத்துக்குடி ஏர்போர்ட்டுக்கு போயிருந்தாரு. ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு படம் ப்ரமோஷனுக்காக ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போயிருந்தாரு. ஸோ அதுவும் அந்த என்ன டைமிங் அப்படின்னா இந்த மனங்கொத்தி பறவை, மான் கராத்தே இந்த மாதிரி படங்கள்லாம் பண்ண டைமிங் தான். ஸோ அதுல வந்துட்டு மான் கராத்தே படத்துல முக்கியமா கமல்ஹாசன் அவர்களை கிண்டல் பண்ற மாதிரியான ஒரு சில சீன்ஸ்ல வந்து சிவகார்த்திகேயன் நடிச்சிருப்பாரு. ஸோ தூத்துக்குடிக்கு அவர் வந்து போயிருக்காரு ஏர்போர்ட்ல. அங்க ஏர்போர்ட்ல பார்த்த கமல் ரசிகர்கள் சிவகார்த்திகேயனை பயங்கரமா கலாய்ச்சி கிட்டத்தட்ட அவர்கிட்ட வந்து மேல மோதுற மாதிரி வேணும்னே வம்பிழுத்து சண்டை போடுற மாதிரி எல்லாம் வந்து ஒரு சில கமல் ரசிகர்கள் நடந்துகிட்டு இருக்காங்க. சோ இந்த விஷயம் கமல்ஹாசன் அவர்களுடைய காதுக்கும் போயிருக்கு. அப்பதான் அவருக்கே தெரிஞ்சிருக்கு, ஓ மான் கராத்தே படத்துல நம்மள கலாய்க்கிற மாதிரி ஏதோ பண்ணிருக்காங்களா அப்படின்னு. சோ இந்த விஷயத்தை அவரே நோட் பண்ணல, பட் அவரோட ரசிகர்கள் நோட் பண்ணி சிவகார்த்திகேயனை வேற லெவல்ல தாக்கியிருக்காங்க. அடுத்ததா விஜய் சேதுபதி. என்னங்க சொல்றீங்க, விஜய் சேதுபதி அடி வாங்கியிருக்காரா மக்கள் கிட்ட அப்படின்னு கேட்டா கண்டிப்பா அடி வாங்கியிருக்காரு. சோ மக்கள் கிட்ட அடி வாங்கல, குறிப்பிட்ட ஒரு பர்சன் கிட்ட பப்ளிக் பிளேஸ்ல அடி வாங்கியிருக்காரு. சோ விஜய் சேதுபதி ஒரு ஷூட்டுக்காக வந்து ஏர்போர்ட்ல போயிட்டு இருக்கிறப்ப பாத்தீங்கன்னா ஒரு தீவிர ரசிகர் வந்து அவர் கூட போயிட்டு செல்ஃபி எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காரு. பட் விஜய் சேதுபதியை சுத்தி இருந்த பாடி கார்ட்ஸ் வந்து அவர் அப்படியே தரன்னு புடிச்சு இழுத்துட்டு போயிட்டு ஓரமா விட்டுட்டு வந்துட்டாங்க. சோ அதனால காண்டாயிட்டு திரும்பவும் அவர் ஓடி வந்து அந்த உதவியாளர்கள்லாம் தாக்கியிருப்பாரு. சோ அவங்க மேல தாக்குன அந்த அடி வந்து ஜஸ்ட் மிஸ் அந்த அளவுக்கு இருந்தது விஜய் சேதுபதி மேல வந்து படுறதுக்கு. சோ அந்த அளவுக்கு அந்த ரசிகர் வந்து வெறியா போயிட்டு அடிச்சாரு. சோ அவரை பத்தி கொஞ்சம் பின்னாடி யார் இவர், எதுக்காக இவ்ளோ கோவப்படுறாரு அப்படின்னு பார்த்தா, சோ அவரு ஆல்ரெடி விஜய் சேதுபதி மேல பயங்கர கோபமா இருந்திருக்காரு. சோ மாககாந்தி அப்படின்ற ஒருத்தர் வந்து பசும்பொன் முத்துராமலிங்க தேவரை ரொம்பவே வழிபடக்கூடிய அவரோட வழியில வந்த ஒரு நபரா இருந்திருக்காரு. சோ ஒரு இடத்துல வந்து விஜய் சேதுபதி அவர்களை பார்த்து கை குலுக்கி பேசிட்டு, நீங்க வந்து தேவர் சிலைக்கெல்லாம் மாலை போடுவீங்களா, மரியாதை பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. அப்ப தேவரா அது யாரு அப்படின்ற மாதிரி விஜய் சேதுபதி கொஞ்சம் நக்கலா கேட்டிருக்காரு. அதுக்கப்புறமா என்னடா இது இவ்வளோ பெரிய ஒரு நடிகர் அது கூட தெரியலையே அப்படின்னு சொல்லி இவர் காண்டாய் அங்க இருந்து வந்துட்டு இருக்காரு. அதுக்கப்புறமா ஒரு ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்குலாம் நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஸோ இது எல்லா கோவத்தையும் மனசுல வச்சுக்கிட்டு தான் மாககாந்தின்ற ஒருத்தர் விஜய் சேதுபதியை ஏர்போர்ட்ல பார்த்துட்டு அப்படி ரியாக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் அடிக்க போனதுதான் அவங்களோட அசிஸ்டன்ட் மேல பட்டுடுச்சு. ஸோ இதுதான் உண்மையில நடந்ததே தவிர செல்ஃபி எடுக்க போய் இது வந்து ரசிகரா இருந்து அந்த மாதிரிலாம் எந்த ஒரு விஷயமும் நடக்கல. சோ மீடியாக்கள் அதை அப்படியே
மறைச்சு இதை வேற மாதிரி வந்து போர்ட்ரேட் பண்ணியிருந்தாங்க. அடுத்ததா நடிகர் விஷாலும் அடி வாங்கியிருக்காரு பப்ளிக்ல அப்படின்னா அது வந்து ஒரு குறிப்பிட்ட பிளேஸ்க்குள்ள அடி வாங்கியிருக்காரு. எப்போ எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா, தென்னிந்திய நடிகர் சங்கத்துக்கு தேர்தல் நடந்தது. அப்போ விஷால் ஒரு அணியிலும் ஆப்போசிட்ல சரத்குமார் அணியும் இருந்தாங்க. சோ சரத்குமார் விஷால் இவங்க 2 பேரும் நேருக்கு நேர் மோதிக்கிட்டு இருந்தாங்க தேர்தல்ல. சோ அப்போ வந்து கிட்டத்தட்ட விஷால் நிறைய ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ்லாம் அந்த தேர்தல் டைமிங்ல பேசியிருக்காரு. இத பார்த்த சரத்குமாரோட டீம்ல இருக்கிற ஒருத்தவங்க காண்டாயி விஷால அடிச்சு நொறுக்கி இருக்காங்க. சோ அவங்க மட்டும் இல்லாம டீமா போயிட்டு எல்லாரும் விஷால வந்து சூழ்ந்துக்கிட்டாங்க. சோ அதுக்கப்புறமா விஷால் சைட்ல இருந்து வந்து அவங்க இவங்களை தடுத்து விட்டுருக்காங்க. பட் தர்ம அடி வாங்கிட்டு ஒரு வாரமா அவர் வந்து ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருந்திருக்காரு. சோ ஃபைனலா நம்ம பார்க்க போறது வடிவேலு கூட மக்கள் கிட்ட அடி வாங்கியிருக்காங்க. சோ இதுதான் வந்து உண்மையிலே பொதுமக்கள் தாக்கின ஒரு நடிகர் நம்ம வந்து சொல்லலாம். எதனால அப்படின்னா, வடிவேலு இந்த அளவுக்கு ஆளாகிறதுக்கு முதல் காரணமே கேப்டன் அவர்கள் தான். சோ கேப்டனுடைய ஆரம்ப காலகட்ட படங்கள்ல வடிவேலு அவருக்கு கால் பிடிச்சு விடுறது, கொடை பிடிக்கிறது இந்த மாதிரி வேலை எல்லாம் தான் பார்த்துட்டு இருந்திருக்காரு. ஆனா கேப்டனா பார்த்து பெரிய மனசு பண்ணி அவருக்கு ஒரு சில வாய்ப்புகளை வாங்கி கொடுத்திருக்காரு. சோ அதுக்கப்புறமா அவரோட திறமையை மதிச்சுதான் ஒவ்வொரு விஷயமும் அவருக்கு உதவி பண்ணியிருக்காரு. ஆனா கேப்டன் தேர்தல்ல போட்டியிடும் போது அவருக்கு அகைன்ஸ்டா இவரு பயங்கரமா பேசினாரு. கேப்டன் வந்து குடிச்சிட்டு தான் வந்து பேசுறாருன்றதையே மக்கள் மத்தியில அதிகமா பேசி பரவ வச்சதே இவர் தான். சோ மக்கள் கிட்ட அவர் குடிச்சிட்டு தான் பேசுறாருன்ற அந்த ஒரு விஷயத்தையே கொண்டு போய் சேர்த்தது வடிவேலோட பேச்சு தான். சோ வடிவேலோட பேச்சுல காண்டான கேப்டனுடைய ரசிகர்கள் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, வடிவேலு ஒரு படத்தோட ஷூட்டிங்காக ஒரு கிராமத்துக்கு போயிருக்காங்க. சோ அங்க வச்சு வடிவேலுக்கு செம்ம அடி கொடுத்திருக்காங்க. அதுல இருந்து தப்பிச்சு வந்ததுக்கு அப்புறமா தான் இனிமேல் நான் அவரை பத்தி பேசவே மாட்டேன் அப்படின்னு வந்து அப்படியே சைலண்டா ஒதுங்கி போயிருக்காரு. இந்த பிரச்சனை இதோட முடியாம கலைஞர் அவர்களுடைய காதுக்கும் போயிருக்கு. சோ அப்ப வந்து கலைஞர் அவர்கள் இருந்திருக்காங்க, மு.க. ஸ்டாலின் இருந்திருக்காங்க. அவங்க கிட்ட போயிட்டு நீங்க தான் வடிவேலுவை காப்பாத்தணும், உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி தான் அவர் வந்து கேப்டனை திட்டினாரு அப்படின்லாம் சொல்லி பேசி அதுக்கப்புறமா தான் அவங்க எல்லாரும் பேசி இந்த பிரச்சனையில இருந்து வடிவேலுவை காப்பாத்தி வச்சிருந்தாங்க. சோ அடுத்ததா ஏடிஎம்கே ஜெயிச்சதுக்கு அப்புறமா அவர் இருக்கிற இடமே தெரியாம போயிட்டாங்க. சோ அந்த அளவுக்கு நிறைய பிரச்சனைகள் வந்து நடந்திருக்கு. நடிகர்களும் பொதுமக்கள் கிட்ட தர்ம அடிகள் வாங்கியிருக்காங்க. என்னதான் வந்து நம்ம சினிமாவில் அவங்கள பார்த்து கொண்டாடினாலும் எல்லா விஷயமும் பண்ணாலும் அவங்க பண்ணக்கூடிய ஒரு சில தப்பை தட்டி கேட்கறதுக்குன்னு பொதுமக்கள்ல ஒரு சிலர் இருக்காங்களா, அது வரைக்கும் சந்தோஷம். சோ நான் சொன்ன இந்த நடிகர்கள்ல யார் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி சினிமா பத்தியும் சினிமா நடிகைகள் பத்தியும் டே பை டே இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஃப்ரெண்ட் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.